ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு வந்த பார்சல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. எப்பவும் பார்சல் வந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது எனக்கு அனுப்புனது தாங்க. நம்மளோட யூடியூப் சிஸ்டர் தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. பொன்செல்வி கார்டன் சிஸ்டர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், செடின்னு நினைக்கலாம். ஏன்னா செடி தான் ஓப்பன் பண்ற வீடியோலாம் நான் ஆர்வமா காமிப்பேன். ஆனா இது செடி இல்லைங்க. கருவாடுங்க. கருவாடுன்னு நினச்சிட்டு இந்த வீடியோவ விட்டுட்டு ஓடிறாதீங்க. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்கள்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்குங்க. நான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் பிறந்தது, வளர்ந்ததெல்லாம் கன்னியாகுமரி பார்டரு. அங்க டெய்லி மீன் கிடைக்குங்க. நாங்க மீன் சமைக்காத நாட்களே இருக்காது. டெய்லி எங்க வீட்ல மீன் இருக்கும். நீங்க நினைக்கலாம் டெய்லி மீனா அப்படின்ட்டு. இங்கேயும் அப்படிதான். அந்த பெங்களூர் வந்த புதுசுலலாம் சொல்லக்கூடிய டைமெல்லாம் அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. டெய்லி நீங்க மீன் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. கன்னியாகுமரி, கேரளா பார்டர்ல பிறந்து வளர்ந்தது. அதனால அந்த ஊர்ல டெய்லி மீனு கிடைக்கும். ரொம்ப விலையும் இருக்காது. நம்ம நார்மலா மீன் விலை குடுத்து வாங்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல வளர்ந்தது. நான் போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருச்சு. இந்த ஜனவரியோடு 2 வருஷம் ஆகுது. போகக்கூடிய டைம் எல்லாம் நான் பேக் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துருவேன். நெறைய எடுத்துட்டு வருவேன் ஊருக்கு போகக்கூடிய டைம் எல்லாம். அதே மாதிரி இந்த இப்போ போய் 2 வருஷம் ஆயிருச்சுல்ல, அதனால கருவாடும் இல்ல. அது வாங்கி சாப்பிட்டும் கொஞ்சம் நெறைய நாள் ஆனது மாதிரி ஆயிருச்சு. அது மேல ஆசை வந்துருச்சு. ஆனா, அந்த கடவுளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அது அந்த நம்ம பொன்செல்வி சிஸ்டர் மூலம் எனக்கு வாங்கி அனுப்பி குடுத்துட்டாங்க. அம் மனசுல நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஊருக்கு போவும் நடக்கல, நடக்கவும் செய்யாது. ஆனா, இப்போ எனக்கு என்ன எப்படி எனக்கு இந்த கருவாடெல்லாம் சாப்பிட முடியும்னு நெனச்சுக்கிட்டு இருந்த இடத்துல, ஊர் கருவாடு மாதிரியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை அது ஓப்பன் பண்ணக்கூடிய டைமே. ஆ ஏன்னா, அவங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணி பண்ணி உடனே அனுப்பக்கூடிய இடத்துல தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. பேக்கிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது ஓப்பன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணேன். அவ்வளோ அழகா பேக் பண்ணி எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதான் கடவுள் யார் மூலமாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த வடிவத்தில எனக்கு பொன்செல்வி சிஸ்டர் வடிவத்தில எனக்கு அனுப்பியிருக்காங்க. அ எனக்கு அதில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் துணைங்கிற மாதிரி, நமக்கு அந்த சிஸ்டர் வடிவத்தில எனக்கு வாங்கி குடுத்து அனுப்பிட்டாங்க. அதில ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ மூலம் அந்த சிஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, நான் எதிர்பார்க்கல. ஆனா, எனக்கு அது கிடைச்சிச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு. எங்கேருந்து வாங்கலாங்கிற ஐடியாவும் எனக்கு அவங்க அந்த எனக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. இந்த வீடியோ மூலம் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. பாய் ஃபிரெண்ட்ஸ்.